அதாவது 6/2026 வரைக்கும் சனி பகவான் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருக்காரு மீனராசி என்பர்களுக்கு. பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பாருங்க சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. குரு தான் ராசி அதிபன். மீனத்தினுடைய இயற்கையான ஒரு கேரக்டர் உண்டுமா. யாரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் செய்வாங்க. ரொம்ப புத்திசாலிகள். ஒரு அதிர்ஷ்டமான ராசி. எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னங்கய்யா எதிர்நீச்சல் போட்டு போட்டு எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணியே வத்தி போச்சு அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா. உடல் அளவுலயும், மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது மேலோங்கும். இது யார் குடுப்பா? சனி குடுப்பான். சனி குடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மீனம் என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டா யோசிக்கணும். நம்ம முன்னேறது இல்லாம நம்மள சார்ந்தவங்களையும் கூட்டிட்டு டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டீஸ். நெறைய டிராவல் பிடிக்கும். நம்ம எந்துவா இருப்போம். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம். இந்த காலகட்டத்திலயும் அப்படிதான் இருக்கணும். சனி நம்ம மூளைய தின்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லலாம். ராகு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் ராகு குரு பார்வை இருக்கு. குரு பார்வை இருக்கு அப்படின்னாலும், இந்த 12ஆம் பாவம் ராகு என்ன ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும் அப்படின்னா, எனக்கு வந்து இது வேணும், அது வேணும். வீட்ல என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா நல்ல ஒரு ரெக்லைனர் சோஃபா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு ரெக்லைனர் சோஃபா வாங்குனேன். என்னோட கார் சாதாரணமா இருக்கு. எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வேணும். என்னோட ட்ரெஸ்ஸஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, ரொம்ப வந்து ஒரு சீப் ஸ்டஃப்பா இருக்கு. ஸோ எனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லி சாரி வேணும். இப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். செய்யலாம். ஒரு சுப விரயம் அப்படின்றது நம்ம செய்வோம். வீட்டுக்கு அழகு சார்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குவோம். நல்லதுதான். அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால கண்ட்ரோல்டா நம்ம செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். கேது 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது. பெருசா எதிராளிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. பெரிய லெவல்ல கடன் கேட்டா கிடைக்கும். ஆனா வாங்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்டட் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்திலயும் தசை பெருசா ஃபேவர் ஆயில்ல. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது. 3 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அப்படி சுய ஜாதகத்துல கேது தசையே நடக்குது. கேது 8ல இருக்கா 6ல இருக்கா அப்படின் போது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்டட் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு.